Was is to do again? Ashika? Was is to do again? Selva Meena, நீங்களும் சொல்றீங்களா? Was is to do again? படிக்கலையா? So என்ன சாப்பிட பிடிக்கும்னு கேட்டிருக்கேன். Was is to do again? So is is again. So என்ன சாப்பிட என்ன பிடிக்கும்? என்ன எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, was drinks to again? Orange. So is drink again orange and saft. Is to do again fish? Is to do again fish? Fish சாப்பிட பிடிக்குமான்னு கேட்டேன். ஓகே. சரி, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன பிடிக்காது, எப்படி கேட்கறதுன்றது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து ஃப்ரூஸ்டூக், மிட்டாகெசன், ஆபண்டெசன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். என்ன ஹோம்ஒர்க்மா? ஆமாம், படிச்சிங்களா? ஓகே ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். வாஸ் எஸ்என்சி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. சரிங்களா? 3 பேர்கிட்ட சர்வே எடுத்திருக்காங்க. இது 3 பேரும் எழுதியிருக்காங்க. இதை படிச்சுட்டு மீனிங் சொல்லணும். படிங்க. We are Frühstück morgens. சூப்பர். சரி, என்ன சொல்ல வராங்க? ம் 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 மிட் அப்படின்னா லீனா ஈஸ்ட். லீனா ஈஸ்ட் மியூஸ்லி மிட் மிஷன். அந்த மியூஸ்லின்னு இங்கே வந்திருக்கு. என்ன சொல்றது, அது கெல்லாக்ஸோட சேர்த்து ஏதோ போட்டு ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போட்டு இருக்கும் வித் மில்க். மிட்டாக என்ன பண்ணுவாங்க? ம் இதுல வந்து எஸ்என் தான் இஸ்ட்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எஸ்என் எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க.
இருங்க. ஓகே, எஸ்என் எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க பாரு. இஷ்னா எஸ்ஏ, டூனா இஸ்ட், எர்எல்சி, ஹி இல்லை ஷி யூஸ் பண்ணாலும் இஸ்ட் வரும். சரிங்களா? இஸ்ட்னா சாப்பிடுறது. தனியா இன்னொரு இஸ்ட் இருக்கும், ஐஎஸ்டின்றது. அது வந்து இங்கிலீஷ்ல வந்து இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஎஸ். புரியுதுங்களா? இந்த இஸ்ட் வந்து சாப்பிடுறது, டு ஈட். இப்ப புரியுதா டிஃபரன்ஸ்? ஓகே. அப்ப என்ன, மிட்டாக் வந்து லீனா என்ன சாப்பிடுறாங்க கிண்டர் கார்டன்ல சாப்பிடுவாங்க. நிக்கோலாஜ் வந்து ஒர்க் பிளேஸ்ல சாப்பிடுறாரு. என்ன சாப்பிடுறாரு அவரு? இல்ல, இவரு நிக்கோலாஜ்ன்றவரு ஒர்க் பிளேஸ்ல, ஆர்பைட்னா ஒர்க் பிளேஸ்ல என்ன சாப்பிடுறாரு? புரோச்சன், ஒரு பன் மட்டும் சாப்பிடுறாரு. ஸோ இவங்க என்ன சாப்பிடுறாங்க? கேன்டீன்ல ஆஃபன் நூடல் இல்ல சூப். ம் சொல்லுங்க. சரி சரி. சார் நாக் மீட் ஆகுன்னா 2 மணிலேருந்து 4 மணி வரைக்குமே எடுத்துக்கலாம் அந்த டைம். சரிங்களா? மிட் ஆகுன்னா மதியம். ஸோ நாக் மிட் ஆகுன்னா மதியத்துக்கு மேலன்றது தான் நாக் மிட் ஆக சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன சாப்பிடுவாங்க? ஒரு பீஸ் சாக்லேட் சாப்பிடுவாங்க. இவங்க தானே சொல்றாங்க, இந்த லேடி பத்தி தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிடுவாங்க. ஈவினிங் 7 o'clock கரெக்ட், எல்லாம் ஒன்றா சாப்பிடுவாங்க. ஸோ ஃபிஷ்ஷு, ஃப்ளைஷு, வெஜிடபிள்ஸ், ரைஸ், இல்லை பொட்டேட்டோ, அது மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா வாட்டர் அண்ட் ஜூஸ். வெரி குட்மா. அடுத்தது யார்? செல்வம் மீனா படிக்கிறீங்களா? ஆ. ம். ம். ஸ்னெல்லுனா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஓகே. Ich bin schon halb 6 wach. அப்படின்னா நான் வந்து halb 6னா 5:30க்கே நான் எந்திரிச்சிடுவேன்றது. ஆமா. ம். ஆ. 4 மிட் டாக்ஸ் அப்படின்னா 4 noon, அதாவது 10, 11 அந்த டைம். ஆ. என்ன சாப்பிடுவாங்க? ஓகே. அப்புறம். ம். ஆ. ஓகே. ம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிடுறாங்கன்னா, ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரூட்ஸ், ஓப்ஸ்ட்னா ஃப்ரூட்ஸ். என்னென்ன ஃப்ரூட்ஸு? ஆப்பிள், பிர்னன் அப்படின்னா பியர்ஸ், பனானா. ஸோ இதெல்லாம் சாப்பிட பிடிக்கும். ம். ஆ. மைசன்ஸ். ஆ. மைசன்ஸ்னா யூஷுவலி எதுவுமே சாப்பிட மாட்டோன்றாங்க. ம்.
வீக்கெண்ட். ம். ஆ ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க, மண்டே டு ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக அலோனாக சாப்பிட்றாங்க. 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிடுறாங்க. அப்புறம் ஃபோர்நூனில் யோகட் சாப்பிட்றாங்க. வீக்கெண்டில் வந்து ஒன்றா சாப்பிட்றாங்க இது 2 பேரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பிடிக்குது அவங்களுக்கு? ஃப்ரூட்ஸ் பிடிக்குது. ஆப்பிள், பியர்ஸு, பனானா. ஓப்ஸ் வந்து schmeckt gut und ist gesund. ஸோ ஓப்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். schmecktனா டேஸ்டி, குட்டு, அண்ட் கெசுண்டுனா ஹெல்தி. ஸோ ஹெல்தியாக இருக்கும். லார்ஸ் மார்க் ப்ரூச்சன் வித் மார்மலாடை. ஸோ லார்ஸ்க்கு என்ன பிடிக்கும்? பன் வித் ஜாம் பிடிக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் யூஸ்வலி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறமா நாக் மிட்டாகன்னா மத்தியானத்துக்கு மேலே. ஸோ அவங்களுக்கு என்ன கேக்கு இல்லைன்னா வந்து ப்ரோட்டு, சாலடு, சூப்பு. ஈவினிங் வந்து ப்ரோட்டு, ப்ரெட்டு, சாலடு இல்லை சூப் சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்தது யார் படிக்கிறா? யாராச்சும் ரெடியாக இருக்கிறீங்களா படிக்க? இப்போ ஜாயின் பண்ணவங்க யாராச்சும்? Okay. Zum Frühstück esse ich 2 Brötchen mit Butter, Käse und Wurst. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னா 2 பன்னு வித் பட்டர், சீஸ் அண்ட் சாசேஜ். Wochenende frühstücke ich am Morgen nicht. ஸோ வீக்கெண்டில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். Ich schlafe lang. ஸோ ரொம்ப நேரம் தூங்குவேன். Mittags kaufe ich einen Donner oder eine Pizza. So afternoon I will buy a donut illa pizza. Ich habe nur wenig Zeit und esse allein. So எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அது தனியா சாப்பிடுவேன். Am Abend koche ich oft fish. So eveningல வந்து fish prepare பண்ணுவேன், cook பண்ணுவேன். Manchmal mache ich auch sushi. So sometimes I will prepare sushi. அது ஒரு cuisine. ஸோ ich mag asiatisches Essen lecker. ஸோ ஏஷியன் ஃபுட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டெலிஷியஸ். ஸோ இங்கே வந்து மோகன் என்ற வேர்டு இருக்கு. மோகன் அப்படின்னா ஐ லைக். சாக்லேட் சாப்பிட பிடிக்கும் அப்படின்றது வந்து இஷ் எஸ்ஸே கேன் ஷாக்கலாடை. அதுவும் சரி, இஷ் மாக் ஷாக்கலாடுனாலும் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ம். ஸோ மோகன் வந்து எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. Ich mag, du magst, sie mag, wir mögen, ihr mögt, sie mögen. ஸோ அதுக்கப்புறமா இது யார் என்ன சாப்பிட்றாங்கன்றது வந்து எழுதணும். இதில் வேறுனா யார், ஹூ. மார்கன்ஸ்னா மார்னிங். 4 மிட்டாக் அப்படின்னா 4 noon, அதாவது 10:30, 11 அந்த 11:30ன்னு வச்சுக்கோங்க அந்த டைம். ஸோ மிட்டாக்ஸ்னா மதியம். நாக் மிட்டாக்ஸ்னா மதியானத்துக்கு மேலே, அதாவது 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நாக் மிட்டாக்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஆபன்ஸ். ஸோ வாஸ் எஸ்என் அண்ட் ட்ரிங்கன் தி பர்சனல். ஸோ இவங்க என்ன சாப்பிடுவாங்கன்றது இது எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீனா வந்து மார்னிங்லேயே மோஸ்ட்லி சாப்பிடுவாங்கன்றது. லீனா ஈஸ்ட் மார்கெஸ் மோஸ்ட்லி. ஸோ மார்னிங்ஸில் லீனா மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. இல்லை லீனா மார்னிங்ஸில் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்ட்ன்றது எஸ்என் வேர்ப் ஷுட் கம் இன் த செகண்ட் பிளேஸ். சரிங்களா? மார்னிங்கில் அப்படின்னு ஆரம்பித்தாலும் ஸோ இந்த சப்ஜெக்ட் என்ன, லீனா தான் சப்ஜெக்ட். யார் என்ன பண்ணுறாங்க அவங்க தானே மெயின் சப்ஜெக்டு. ஸோ லீனா மார்னிங்ஸில் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்கன்றது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணனா, லீனா ஈஸ்ட் மார்கன்ஸ் மோஸ்ட்லி. ஒருவேளை இப்படி ஆரம்பித்தா மார்கன்ஸ் ஈஸ்ட் லீனா மோஸ்ட்லி. ஸோ இந்த வேர்ப் செகண்ட் பிளேஸில் வேர்புக்கு முன்னாடி இல்லை வேர்புக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வரும். எப்படி வேணாலும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ich trinke morgens cafe. மார்னிங்கில் நான் காஃபி குடிப்பேன். ஸோ ஐ ட்ரிங்க் காஃபி இந்த மார்னிங். இதுவே வந்து
இன்னும் சென்டென்ஸாக கூட போடலாம். மார்கன்லேருந்து ஆரம்பிக்கலாம். மார்கன்ஸ் ட்ரிங்கர் இஷ் கேஃபே. புரியுதா? ரெண்டு விதமா கூட சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் ரெண்டு விதமா சொல்லலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது? செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு? செகண்ட் பிளேஸ்ல இஷ் ட்ரிங்கர், மார்கன்ஸ் ட்ரிங்கர். ஸோ ட்ரிங்கர்ன்றது வேர்ப், ஆக்ஷன். வேர்ப்னா என்னது? ஆக்ஷன். நம்ம என்ன ஆக்ஷன் பண்றோமோ அந்த வேர்ப் வந்து எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல தான் வரும். சப்ஜெக்ட் வந்து அதுக்கு முன்னாடியே வரலாம், இல்லை அதுக்கப்புறமா கூட வரலாம். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து மார்னிங்ஸ்ல என்ன சாப்பிடும்? ஃப்ரூஸ்டுக் அப்படின்னா ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட். ஈட், ஐ ஈட் என்ன சாப்பிடுவீங்க? ஸோ நம்ம என்ன சாப்பிடுறோமோ, இட்லி, தோசை, பொங்கல் எது வேணாலும் சொல்லலாம். ஜும் ஃப்ரூஸ்டுக் எஸ்ஏ இஷ் பொங்கல். ஃபோர் மிட்டாக்ஸ், ஃபோர் நூன்ஸ்ல இல்லை அம் ஃபோர் மிட்டாக். எஸ்ஏ இஷ் இல்லை அம் ஃபோர் மிட்டாக்ஸ். ட்ரிங்கே இஷ் ஐனன் கேஃபே. ஆக்சுவலி இது ரெண்டுமே ஒரே வேர்டா அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஜூம் ஃப்ரூஸ்டுக் தனித்தனி வேர்டா சொல்ல மாட்டாங்க. அப்பனா இது தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? தேர்ட் பிளேஸ் கிடையாது. ஜூம் ஃப்ரூஸ்டுக்ன்றது ஒரு சிங்கிள் வேர்டா அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் ஜூம் ஃப்ரூஸ்டுக் எஸ்ஏ இஷ் பொங்கல். அம் ஃபோர் மிட்டாக் Trinke ish einen Kaffee. Mittags esse ich sambar rice. Am என்ன சொல்ல போயிடுச்சா? ஓகே, ஜூம் ஃப்ரூஸ்டுக் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. மிட்டாக் எழுதலையா? ஸோ அம் மிட்டாக். ஸோ டேஸ் எல்லாம் சொல்லும்போது அம் மிட்டாக். யூஸ்வலாக வந்து மிட்டாக்ஸில் மத்தியானத்தில் நான் இதுதான் சாப்பிடுவேன்னா வெறும் மிட்டாக் அப்படின்னு சொல்லி. அம் மிட்டாக்னா பை ஆஃப்டர்நூன். ஸோ அம் மிட்டாக் எஸ் இஷ் அதுக்கப்புறமா என்ன நாக் மிட்டாக்ஸ்ல என்ன பிடிக்கும்? நாக் மிட்டாக்ஸ் ட்ரிங்கே இஷ் einen Tee. டீ குடிப்பேன். Und esse ein Stück
இந்த மாதிரி நீங்க என்ன சாப்பிடுவீங்க, என்ன குடிப்பீங்கன்றத நீங்க எழுதி எனக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப்ல. ஸோ எல்லாருமே டைப் பண்ணி எனக்கு அனுப்பணும். சேம் இதுவே அனுப்பாதீங்க. நீங்க ஏதாவது ஒன்று டைப் பண்ணி வேற ஏதாவது அனுப்புங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்டர் லேர்னிங். ஸோ எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு மைண்ட் மேப். நீங்கள் ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்என் ஒன் ட்ரிங்கன் இந்த டாபிக் எடுத்துட்டீங்கன்னா, இது வந்து எத்தனை சப்டிவிஷனாக நீங்கள் டிவைட் பண்ணாலும் சரி. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று லேபல்ஸ் மிட்டல், ஃபுட் அண்ட் எஸ்என் வந்துச்சுன்னா என்ன க்ரோசரிஸ், ட்ரிங்க் என்ன மாதிரி ட்ரிங்க்ஸ் இருக்கு, என்ன மாதிரி மீல் டைம், மால்ஸ் ஐட்டம்னா மீல் டைம், என்ன மாதிரி ஷாப்ஸ் இருக்கு, கெஷெஃப்ட்னா ஷாப்ஸ். ஸோ ப்ரோட்டு ப்ரோச்சென்னு, ஸோ என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே எழுதலாம். ஐயர்னா எக்கு, ஊர்ஸ்ட்டு, ஸோ அது எல்லாமே எழுதலாம். வாசர், கோலா, காஃபே, டீ, மில்க், ஆரஞ்சு ஜாஃப்ட், ஆப்பிள் ஜாஃப்ட், ஸோ என்னென்ன இருக்குது அதெல்லாம் இங்கே எழுதிக்கலாம். மால்ஸ் ஐட்டம் என்ன மீல் டைம் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், அவ்வளோதான் இருக்குது இல்லைங்களா. டீ டைம் நாக் மிட் ஆபன்ஸில், ஸோ அதை எழுதணும். கெஷெஃப்ட் என்ன மாதிரி ஷாப்ஸ் பார்த்தோம் நம்ம, பெக்கரை, மெட்ஸ்கரை, மார்ட்டு, சூப்பர் மார்ட்டு, ஸோ அதெல்லாம் இங்கே எழுதணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி எடுத்திங்கன்னா அது எத்தனை விதமாக பிரிச்சுட்டு அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் ஒரு மைண்ட் மேப் மாதிரி கற்றுக்கலாம். இது ஒரு டைப், இந்த மாதிரி கற்றுக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி பேராக கற்றுக்கலாம். தஸ் ப்ரோட் உண்டி ப்ரோச்சன், சால்ஸ் உண்டி பெப்பர், சால்ட் அண்ட் பெப்பர். அப்புறம் எஸ்ஸிகுல் ஆல், வெனிகர் ஆயில், காஃபி டர் காஃபி ஒன் குக்கன் கேக், ஓப்ஸ்ட் ஒன் கெமியூசர், எஸ்என் ஒன் கெட் ட்ராங்கர். ஸோ அந்த மாதிரி பேராக கற்றுக்கோங்க அப்படின்றாங்க. இன்னொரு டைப் என்னன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஒரு இது எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக என்ன வேர்ட்ஸ் எல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்க்கலாம். ஃபார் தட் மார்கன், டர் ஆபண்ட், ஸோ மார்னிங், ஈவினிங், ஒர்க்கு, ப்ரொஃபஷனு, ஹாபி, ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் ரிலேட் பண்ணலாமோ பண்ணலாம். வீக்கெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஓக்கனெண்டு, சண்டே, ஹாபி, ஃபில்மு, கீனோ, டெர் ஃபில்ம் எழுதிட்டாங்க, கீனோ. அப்புறம் வேற என்ன வரும், ஸோ இதில் இருக்கிறதே பண்ணணும்னு இல்லை, வேற ஏதாவது கூட சேர்க்கலாம். ஃபேமிலி, ஃப்ரைண்டன், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஊரில் ஓவர் வெக்கேஷன், ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஒரு 3 டைப் ஆஃப் லேர்னிங் மெத்தட் கொடுத்துருக்காங்க. லேர்னன்ஸி, வேர்ட்டர், மிட்ஃபீல் அண்ட் மெத்தோடன். ஸோ நிறைய மெத்தடை வச்சு வேர்ட்ஸை லைன் பண்ணிக்கோங்க. ஒரு தீம் டாபிக் வைஸாக கற்றுக்கோங்க, இல்லை பேர் வைஸாக கற்றுக்கோங்க, இல்லைன்னா எதெல்லாம் மேட்ச் டுகெதராக மேட்ச் ஆகுதோ அது எல்லாமே சேர்த்து அப்படியும் கற்றுக்கோங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியோ அது நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான். So berufe rundum session. So profession around the food. So cock am bodense lessons e dentist undi fragrance. So இந்த இது படிச்சுட்டு இந்த மேலே இருக்கிற 5 கொஷின்ஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு இது படிக்கலாம். So Marx made un sein Chef planen zusammen the session for the worker. So Marx Mitters செஃப்னா பாஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குக்கு கிடையாது, பாஸ். ஸோ மார்க் ஷ்மிட்டு அப்புறமா அவருடைய பாஸ் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் இந்த வீக்குக்கான என்ன ஃபுட்டு ரெடி பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. தன் கேட் மார்க் ஷ்மிட் ஆஃப் டைம் மார்க். அதுக்கப்புறமா மார்க் ஷ்மிட் எங்கே போகிறாரு, மார்க்கெட்டுக்கு போகிறாரு. என்ன வாங்குறதுக்கு, ஏர்காஃப்ட், டொமேட்டன், சாம்பிக்னன், சலாட், கார்டோஃபெல், ஸ்வீபிளன். ஸோ டொமேட்டோ வேணும். சாம்பிக்னன்ஸ்னா மஷ்ரூமை சாம்பிக்னன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாலடு, பொட்டேட்டோ,
Zwiebelன்னா ஆனியன் தேவைப்படுது. தென் கவுஃப்டர் நாட் ஃபிஷ் அண்ட் ஃபிஷ், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஃபிஷ் வேணும். மார்க் ஷ்மிட், ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட் போகிறது. ஸோ மார்க் ஷ்மிட் அவரோட ஒர்க் பண்ணுறாரு 2 இயர்ஸாக வந்து ஒரு குக்காக ரெஸ்டாரண்ட் எஸ்சிம்மரில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த எஸ்சிம்மர் எங்கே இருக்குது? ஆல்டஸ்டாட் ஆஃப் கான்ஸ்டன்ஸ், ஹோல் சிட்டி ஆஃப் கான்ஸ்டன்ஸில் இருக்குது. Da gibt es jeden Tag ein anderes Fischgericht. அங்க வந்து எவ்ரிடே வந்து டிஃப்ரெண்ட் ஃபிஷ் ரெசிபிஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபிஷ் ஹவுஸ் போர்டன்சி, அந்த போர்டன் லேக்லேருந்து வர ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு. ஜுரு கிம் ரெஸ்டாரண்ட், பேக் டு த ரெஸ்டாரண்ட். இவர் என்ன வேலை பண்ணுவாருன்னா வாஷிங், வேஸ்ட் அப்படின்னா டு வாஷ் பண்ணுறது. ஷேல்ட்னா பீல், அந்த தோல் எடுக்கிறது, பீல் பண்ணுறது. ஸ்னைடட்னா கட் பண்ணுறது. கெமியூஸ்னா வெஜிடபிள்ஸ். ஸோ த செஃப் பெரைட்டட் தென் ஃபிஷ் ஜூ. பாஸ் என்ன பண்ணுறாரு? ஃபிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பவுலா என்ன கொலிகின், இவங்க கொலிகின் என்ன பண்ணுறாங்கன்னா டெசர்ட் பண்ணுறாங்க. மார்க் சைனா ஆர்பைட், மார்க்குக்கு வந்து அவரோட வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. எசாட் கொக்கன் இஸ் மைன் பெரூஃப் aber auch mein ஹாபி. ஸோ குக்கிங் வந்து என்னோட ப்ரொஃபஷன், அதுவும் இல்லாமல் என்னோட ஹாபி அப்படின்றாரு. So ich arbeite gern in einem kleinen Team und die Kollegen sind sehr nett. So நான் வந்து ஒரு ஸ்மால் டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொலீக்ஸ் ஆர் வெரி நைஸ். கொக்கன் இஸ் அவுட் சேர் கிரியேட்டிவ், தஸ் மேக் ஃபீல் ஸ்பாஸ். குக்கிங் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணலாம். Ich probiere gerne neue Gerichte. நான் நிறைய நியூ டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவேன். Oft haben wir viele Gäste. ஸோ ஆஃபனாக எங்களுக்கு நிறைய கெஸ்ட் இருப்பாங்க. தஸ் இஸ் தென் எக்ஸ்ட்ரெஸ்ஸிங், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். Und die Arbeitszeiten, so work timings are not so great. Ich arbeite normalerweise. So usually என்ன டைமில் ஒர்க் பண்ணுறாரு? 6 to 15 இல்லைன்னா 13 to 22. ஸோ 2 ஷிஃப்டில் ஏதாவது ஒன்று ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுவார். வீக்கெண்டில் வந்து ஈவினிங்ஸ் ஆஃபன் ரொம்ப லாங்காக இருக்கும். தஸ் இஸ் நேச்சுரலி ஸ்னிக் ஷான். ஸோ அஃப்கோர்ஸ் நாட் ஸோ நைஸ். Ich habe nicht viel free Freizeit. எனக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் கிடையாது. only little time to spend with my friends. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் சொல்வீங்க? ஓ ஆர்பைட்டட் மார்க் ஷ்மிட், அவங்களே மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்பைட்டட் als Koch im Restaurant Esszimmer in der Altstadt von Konstanz. Was macht er auf dem Markt? ஸோ மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாரு சொல்லுங்க. என்ன பண்றாரு மார்க்கெட்ல? Er kauft Tomaten, Champignons, Salat, Kartoffeln, Zwiebeln இதெல்லாம் வாங்குறாரு. Was macht er im Restaurant? ஸோ ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்றாரு? என்ன பண்றாரு ரெஸ்டாரண்ட்ல? வேஸ்ட், ஷேல்ட், ஸ்னைடர், டெரஸ், கெமியல்ஸ். ஆமாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு? வீஃப் இந்த டிசைன் அண்ட் பெரூஃப். அவங்க ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு அவருக்கு? என்னம்மா அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு இல்லைக்கோ. மார்க்ஸ் ஐன் ஆர்பைட் அவருக்கு பிடிச்சிருக்குன்றாரு. சேஸ் குக்கிங் வந்து என்னோட ப்ரொஃபஷன், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹாபின்றாரு. ஓகே, ஒன் ஆர்பைட்டர் எப்போ வேலை செய்கிறாரு? ஸோ இந்த பேரா ஃபுல்லாகவே சரிங்களா? ஸோ இதோட வந்து உங்களுக்கு 4th லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து வீடியோ வந்து அந்த அலாங்க ஆப்பில் செக் பண்ணிக்கிங்க. அப்புறமா இந்த லாஸ்ட் பேஜ் ஃபுல்லாகவே கிராமர், இது நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா 5th லெசன் வர போகிறோம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கற்றுக்கோங்க சரிங்களா? நல்லா படிங்க, ஒகேபுலரி படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.